கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சபைக்கு, ஆலயத்துக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாச மக்களுக்கு கர்த்தர் பிரயோஜனமான செய்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சம் புயம், அவனோடு கூட இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த, நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதற்கு, உங்களை தேற்றுவதற்கு, உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்க போகிறார். அல்லேலூயா. எசேக்கியா அந்த நாளிலே மக்களுடைய இருதயத்தை தேற்றுகிறவனா இருந்தான். என்ன சொல்லி தேற்றுனா, அவங்க கூட யுத்தம் செய்ய வருகிறவர்களோடு கூட இருக்கிறது மாமிச புயம், உங்களோடு என்னோடு நம்மோடு இருக்கிறது கர்த்தரின் புயம். அல்லேலூயா. ஒருவனும் ஒரு காலமும் ஜெயிக்க முடியாத ஒரு கரம், அது கிறிஸ்துவின் ஆணி பாய்ந்த கரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய புயம் உங்களோடு கூட இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வரும்போது இப்படியாய் வசனம் இருக்கிறது, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நம்மை விடுதலை ஆக்கினவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது தேவனுடைய ஓங்கிய புயம், பலத்த கரம். இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு, நம்மோடு இருக்கிறது கர்த்தரின் கரம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, என்னோடு இருக்கிறது கர்த்தரின் கரம். உண்மையா சொல்றீங்களா? உணர்ந்து சொல்றீங்களா? இந்த நாள் செய்தியில் நீங்கள் என்னோடு கூட பேசும் பொழுது, செய்தியை கேட்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் உங்களோடு கூட அநேக காரியங்களை உணர்த்த போகிறார். நீங்கள் அநேக காரியங்களிலே ஆண்டவரில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இந்த நாளிலே உங்கள் ஆத்துமா சர்வீஸ் பண்ணப்பட போகிறது. அல்லேலூயா, ஆமென். பழுது நீக்கம் நடைபெற போகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். செய்தியின் தலைப்பு என்ன? இப்படி சொல்லுங்க, என்னோடு இருக்கிறது கர்த்தரின் கரம். விசுவாசத்தோட சொல்லணும், என்னோடு இருக்கிறது, இப்போ என் கூட இருக்கிறது கர்த்தரின் கரம். ஆமென். ஆமாம், அந்த நாளில் இருந்தது அல்ல, இப்போ என் கூட இருக்கிறது கர்த்தரின் கரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை தேற்றுவதற்கு எசேக்கியாவை என்ன செய்கிறார்? அங்கே வைத்திருக்கிறார். இந்த எசேக்கியாவின் சூழ்நிலைகளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தியானித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த அநேக தீர்மானங்கள் அவர் வச்சிருக்கிறார், அநேக திட்டங்களை வச்சிருக்கிறார். இப்போ எசேக்கியா உறுதியாக இருக்கிறார், கர்த்தரின் புயம் என்னோடு கூட இருக்கிறது, நம்மளோடு கூட கர்த்தரின் கரம் இருக்கிறது, நாம் அசைக்கப்படுவது இல்லை என்பதில் எசேக்கியா எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? உறுதியாக இருக்கிறார். அவரிடத்துல மாற்றம் இல்லை. இப்போ இவரோடு கூட அந்த ஜனங்களும் சேர்ந்து கொள்றாங்க. மீதி அந்த கடைசி பகுதியை வாசிக்கலாம். எசேக்கியா சொன்ன வார்த்தைகளை, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அவரை குறித்து கேள்விப்பட்டோம், அவரை குறித்து அறிந்து கொண்டோம், அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம், ஞானஸ்நானம், இன்னும் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக காரியங்களுக்குள்ளே நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயம் உலகத்தின் பக்கமாக என்ன செஞ்சிருது? சாஞ்சிருது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை ஆனாலும் உம்மை பற்றி கொண்டு நிற்பேன், உம்மை சார்ந்து கொண்டு நிற்பேன், உம்மை இறுக பிடித்து கொள்ளுவேன், உம்மை விட்டு தூர போக மாட்டேன். ஆமென். ஆமாம், எல்லாரும் பயந்து ஓடினாங்க கோலியாத்துக்கு, தாவீது மட்டும் எதிர்கொண்டு ஓடினா. அவங்க எல்லாம் உலகத்தின் கண்களை உடையவங்க, தாவீது மட்டும்தான் ஆவியின் கண்களை உடையவன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்கொண்டு ஓடினீங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். நீங்கள் முன்னாடி போய் பாருங்களேன், அந்த பிரச்சனை இருக்காது. பிரச்சனை போல பெருசாக தெரியும், ஆனால் முன்னாடி நீங்கள் அதை நோக்கி எதிர்கொண்டு ஓடுங்க, அது அங்கே இருக்காது. ஆமென். ஆண்டவர் அதை எடுத்து போடுவார். காரணம், உங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இங்கே இந்த சூழ்நிலை எப்படின்னா, ஒரு 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 பெரிய சேனை அவர்களை எதிர்த்து நிற்கிறது, போருக்கு வந்து நிற்கிறது, பாளையம் இறங்கி இருக்கிறது. சனகரி என்கிற ஒரு ராஜா என்ன செய்கிறான்?
ஆமாம், போருக்கு வந்து நிற்கிறான். இப்போ இவனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறான். கவனிங்க, உலகத்தோடு கூட நம்முடைய இருதயம் இருக்குமானால், உலகத்திலிருந்து வருகிற காரியங்களை நம்முடைய இருதயம் கேட்குமானால், அதை மட்டும் நம்முடைய இருதயம் யோசிக்குமானால், நீங்கள் உலகத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன செஞ்சிருவீங்க? உடனே நம்பிடுவீங்க. இல்லையா? சொல்கிறது புரியுதுன்னு சொல்கிறவங்க, நீங்கள் உலகத்தானாக இருந்தீங்கன்னா உலகத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நம்புவீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தைகளை என்ன செய்ய மாட்டீங்க? அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்ய மாட்டீங்க? அவங்க மொத்தம் நம்பிடுவோன்னு சொல்கிறீங்களா பாஸ்டர் அப்படின்றீங்களா? அவ்வளோ சீக்கிரமாக இல்லை, நம்பவே மாட்டீங்க. ஆமென். பிசாசு சொல்லுவான், நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாகவே சாவாய். இது கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். ஆனால் இதில் பிடிச்சு கொண்டோம், இதில் உறுதியாக நின்னோம் அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன். ஆனால் இதிலிருந்து விலகணும் அப்படின்னா நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை தான். சாகவே சாவதில்லை, நித்திய வாழ்வு, நல்ல வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, நல்ல பழம், கண்ணுக்கு இன்பம், காதுக்கு நல்லா பார்க்குறதுக்கு எல்லாம் செய்யுது, ரொம்ப இன்பமாக இருக்குது. ஆனால் முடிவோ மரண வழிகள். ஆமென். இப்போ கவனிங்க, உலகம் எப்போதும் ஒரு ஆபத்தை மறைத்து வைத்து உங்களிடத்தில் ஒரு பிம்பத்தை மட்டும் என்ன செய்யும்? காட்டும். என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவனுடைய வார்த்தை வெளிப்படையா கண்ணாடியை போல காட்டும். இதுதான், இதன்படி செய்தால் இவைகள் உனக்கு கிடைக்கும். இது பிம்பம் அல்ல, இது ஒரிஜினலாக அங்கே என்ன செய்யும்? அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். பிரசங்கியில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா காரியங்களிலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்கு கர்த்தரின் அனுக்கிரகம் வேண்டும். எவனுக்கு ஆண்டவர் ஆஸ்தியை கொடுத்திருக்கிறாரோ, யாருக்கு சம்பத்தை கொடுத்திருக்கிறாரோ, அதை அனுபவிப்பதற்கு கர்த்தரிடத்தில் இருந்து அனுக்கிரகம் என்ன செய்யணுமா? வரணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஊருக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது, ஒரு பெரிய பங்களா வீடு, ஒரு பெரிய ரொம்ப கோடிக்கணக்கில் போட்டு கட்டியிருப்பாங்க. அந்த வீடு மட்டும் தான் இருக்கிறதுல பெருசாக தெரியும். நாங்கள் தெரு ஊழியத்தில் பாட்டு பாடி போகிறோம். நானுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பைபிள் காலேஜ் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு ஊராக கிராமமாக போனோம். போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வயசான தாத்தா வெளியே உக்காந்துருந்தார். அப்போது துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா மழை வந்தா வெயில் வந்தா என்ன செஞ்சிடும்? காஞ்சி போயிடும். அப்படின்னு நாங்கள் என்ன செய்கிறோம்? பாட்டு பாடி, உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்னு ஒன்று அந்த ஐயா ஏஞ்சார். அவர் இறங்க முடியாமல் இறங்கி, தம்பி எனக்கு 4 பிள்ளைங்க, எனக்கு நிறைய காசு, நல்ல சம்பளம், நல்ல கையில் காசு கிடச்சிது, நான் நிறைய அநியாயமாகவும் சம்பாதிச்சேன், இந்த கோடிக்கணக்கில் வீடு கட்டினேன், இந்த வீட்டில் நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்றார். யாரும் என்ன செய்யலை, கூட இல்லை, எனக்கு மாத்திரை எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பிணிகளை ஏற்றுக்கொண்டார்னு ஏதோ சொன்னீங்களே, நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா அப்படின்னு அவர் கேட்ட உடனே எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அவர் வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம், பெரிய வீடு சொல்லுவா வேணும், நேரம் உள்ள உட்காந்து அவர்கிட்ட நல்லா பேசிட்டு இயேசுவை குறித்து நிறைய சொல்லிவிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம், வீடை பார்த்து என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணிடக்கூடாது, ஆளை பார்த்து தான். அவருடைய இருதயத்தில் இருக்கிற கஷ்டத்தை அவர் கண்ணீராக வடிக்கிறார். இப்படி நான் பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்படி என் கூட உட்காந்து பேசி நிறைய நாட்கள் ஆச்சு, நான் இப்படி வாய் திறந்து பேசி பல வருஷம் ஆச்சு அப்படின்னு கொட்டுறார். அவருடைய கவலையெல்லாம் கொட்டுறார். நாங்கள் 1/2 மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவருக்கு நல்ல சமாதானத்தை சொல்லிவிட்டு, வசனத்தை சொல்லிவிட்டு, ஒரு வேதத்தை கையில் கொடுத்துட்டு, அங்கே ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு கஷ்டம் தோணுதோ அப்போல்லாம் என்ன செய்யுங்க, ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் உங்க கூட என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அவருக்கு ஆறுதலாக சொல்லிவிட்டு, இயேசுவை நம்புங்க, இயேசுவை பிடித்துக்கோங்க, நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க, உங்கள் கூட அவர் இருப்பார் அப்படின்னு அவருக்கு நல்ல ஆறுதல் சொல்லிவிட்டு வந்து எங்களுக்குள்ளே பேசினது, எவ்வளவு சொத்து இருந்தோம், நிம்மதி இல்லைனா, சுகம் இல்லைனா அது ஆசீர்வாதமே இல்லை. அப்போ தான் பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் அந்த 5ஆம் வசனமா 7ஆம் வசனமா அது ஞாபகம் வருது. சம்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் யாருக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை அனுபவிக்கிறதுக்கு அனுக்கிரகம் வேணும். அல்லேலூயா. அனுக்கிரகம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது.
செய்ய முடியாது. மகா அலெக்சாந்தர் வெறும் கையாய் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்று சொல்லி போட்டான். அவனுடைய சவப்பெட்டிக்கு வெளியே அவருடைய கையை தொங்க விட்டான். கவனிங்க, உலகத்தில் எதுவும் கொண்டு வர போகிறதும் இல்லை, கொண்டு போகிறதும். ஆமாம், யோபு போல சொன்னால் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் என்ன செய்வேன், திரும்புவேன். வேறு ஒன்று நான் கொண்டு போகிறதுக்கு இல்லை, இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பது இல்லை. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களிலே கர்த்தர் நம்மை அவருடைய திட்டத்தில் நடத்த விரும்புகிறார். ஆமென். என்னுடைய பிள்ளைங்க என் வழியில் என்ன செய்யணும், நடக்கணும். இது அவருடைய சித்தத்தில் பெரிதான விருப்பமும் திட்டமும் அதுதான். நம்ம அவருடைய பாதையை விட்டு விலகக்கூடாது என்பதில் அவர் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே அதே தான் ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியா மூலமாய் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, எசேக்கியாவின் வாயின் வார்த்தைகளாய் ஜனங்களை நோக்கி வார்த்தையை அனுப்புகிறார். என்ன சார்ந்து கொள், நான் உனக்கு துணை நிற்பேன். அல்லேலூயா. எசேக்கியா அப்படியே அதை ஜனங்களிடத்தில் சொல்கிறான். ஜனங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை அப்படியே என்ன செய்கிறோம், நம்புகிறோம், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை அப்படியே விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கை செய்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே இப்போ ஆப்போசிட்லேருந்து, எங்கேருந்து, படையிலிருந்து ஒரு நபர் வருகிறார். சனகரிப்பு என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். போய் அவளுடைய காரியங்கள் என்னன்னு பார்த்துட்டு வா. அதே 32:13 நானும் என் பிதாக்களும் தேசத்து சகல ஜனங்களுக்கும் செய்ததை அறியீர்களோ. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாமா? அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் தள்ளிவிட்டவனும் ஒரே பலிபீடத்திற்கு முன்பாக பணிந்து அதன் மேல் தூபங்காட்டுங்கள் என்று யூதாவுக்கும் எருசலேமியருக்கும் சொன்னவனும் அந்த எசேக்கியா தான் அல்லவோ. 11வது வசனத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்றும் எசேக்கியா சொல்லி நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க சபைக்கு ஆலயத்துக்கு வரீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஆலயத்துக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் வருது, ஏதோ பிரச்சனை வருது, நெருக்கம் வருது, சோதனை வருது. இப்போது உங்களை பார்க்குற அயலாத்தான் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்ட, என்னத்தை சாதிச்சிட்ட, 2 மணி நேரம் போய் அங்கே உக்காடுற, 3 மணி நேரம் அங்கே உட்கார, என்ன தான் உனக்கு கிடச்சிது? தேட்டரில் 3 மணி நேரம் உட்கார, என்ன தான் கிடச்சிது? அங்கேயும் ஒன்றும் எல்லாம் என்னத்தை எதிர்பார்த்து அங்கே போய் உட்காடுற, உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 3 மணி நேரம் செலவு பண்ணுற, 2 மணி நேரம் செலவு பண்ணுற, என்னத்தை பெற்றுக்கொண்ட? அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க முடியவே முடியாது. உலகம் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை 4 வார்த்தையில் சுருக்கி உங்களை என்ன செஞ்சிடும், யோசிக்க வச்சிடும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அந்த காரியங்களை நம்ம காதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகவே கூடாது. வாயின் வார்த்தைகளை, அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்க பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் காதுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருதயத்துக்குள்ளே, சிந்தைக்குள்ளே கொண்டு வரவே கூடாது. ஏன்னா அவைகள் மாமிசத்துக்குண்டான வார்த்தைகள், அவைகள் உங்களை மடங்கடிக்க பண்ணுகிற வார்த்தைகள். இப்போ இங்கே சனகரிப் அந்த ராஜாவுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் வரான், வந்து சொல்கிறான், நம்முடைய தேவனை நம்புங்கள் என்று சொல்லி எசேக்கியா உங்களை என்ன செய்வான், ஆமாம் சொல்லுவான். அதை நம்பினீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, பசினால சாவீங்க, தாகத்தினால சாவீங்க, உங்களுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், இருதயத்தை கரைய பண்ணுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு நேராய் போதிக்கிறான். எசேக்கியா சொன்ன வார்த்தை ஜனங்களை தைரியப்படுத்தினது, விசுவாசத்துக்கு நேராக திருப்பினது. ஆனால் இந்த அசீரியன் சொல்லுகிற வார்த்தை ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணுது, பயத்துக்கு நேராய் தள்ளுகிறது. உலகத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை பயத்துக்கு நேராக தள்ளும், ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை உங்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்போம். ஆமென். அதனால தான் ஆண்டவர் படித்து சொல்கிறாரு, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். உலகத்தை ஒருவன் நேசிப்பானால் தேவனுக்கு விரோதமான பகையை என்ன செய்கிறான், அவனே ஏற்படுத்தி கொள்ளுகிறான். ஆண்டவர் உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கையை தான் நம்முடைய ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா.
நீங்களும் நானும் சுகமாக வாழ்கிறது கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, அவருக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம். பிசாசுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை காட்டுறது பிரியம். உங்களுக்கு புரியுதா? ஆசீர்வாதத்தை காட்டுறது பெரிய விஷயமா, ஆசீர்வாதத்தை கொடுக்கறது பெரிய காரியமா? ஆனால் நம்ம கண்ணு எதை நம்பும் தெரியுமா? பக்கத்தில் ஒரு கலசத்தில் ஒரு பெரிய பார்சல் கிஃப்ட்டு ஒரிஜினலாக ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஃபோட்டோவில் நல்லா இவ்வளோ பெரிய பேனரில் ஒரு gift பாக்ஸ் இருக்குது. எது பயனுள்ளது? எது யூஸ் பண்ண முடியும்? எது உண்மை? 10க்கு 10 சைஸ் 10க்கு 10 சைஸில் இருக்கிற பேனர் உண்மையா? உண்மையாகவே இருக்கிற 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருந்தாலுமே அது உண்மையாக இருக்கிற gift அது உண்மையா? எது உண்மை? நம்ம கண்ணு எது பெருசாக இருக்குதோ அதை. அல்லேலூயா. அதனால தான் ஆபிரகாம் கூட வந்து என்ன செஞ்சானா? கண்ணை ஏறெடுத்து பார்த்து பசுமையாய் தெரிகிற இடத்தை என்ன செய்தானா? தெரிந்து கொண்டான். கடைசியில் அந்த நகரமே அழிக்கப்பட்டது. கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிறது உங்கள் கண்களுக்கு உண்மையாகவே இருக்கும். பிசாசு காட்டுனா, உலகம் காட்டுனா பெரிய பேனர் காட்டுவான், பெரிய படம் போட்டு காட்டுவான். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் பெருசு. உங்கள் கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? மாயையை நம்பி ஏமாந்து போகாதபடி இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக என்ன செய்வோம்? திருப்புவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்தீங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தாலே போதும், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் திறந்தாலே ஆசீர்வாதம் தான். ஆமேனா? உடன்படிக்கை பெட்டி எது? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைத்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுப்பது அல்ல உடன்படிக்கை பெட்டி. இந்த வாரம் முழுவதும் ஒரு நாள் கூட நான் பைபிள் வாசிக்காமல் இருந்ததில்லைன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி. ஆவியான முன்பதாக போய் சொல்லக்கூடாது. ஆமென். உடன்படிக்கை பெட்டி திறந்தாலே ஆசீர்வாதம். உங்கள் வேதம் உங்கள் கையில் ஒரு திங்கள் டு வெள்ளி சனி வரைக்கும் உங்கள் வேதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் திறந்து வச்சு படிக்க வேணாங்க. நீ சும்மா பார்த்துட்ருங்களே, ஆண்டவர் அப்படி கூட ஆசீர்வாதம் தரேன்றார். ஓபேத் ஏதோ வீட்டில் உடன்படிக்கை பெட்டி திறக்கவாப்பட்டுச்சு, அதனால திறந்தா கொன்றுவார் ஆண்டவர். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் திறக்கணும் தான் அவன் கையில் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். அவன் வீட்டில் இருந்த உடனே அவன் ஏற்றுக்கொண்டான், அதுக்காகவே ஆசீர்வதித்தார். ஆமென். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் திறந்தாலே நான் ஆசீர்வதிப்பேங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் உங்களை காப்பாற்றும். வசனம் உங்களை எழுப்பும், வசனம் உங்களை கட்டும், வசனம் உங்களை அவர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக நடத்தும். ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம இங்கே வருவோம். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்க பண்ணுவான். நீங்கள் நம்பாதீங்க. நம்புனா என்ன செஞ்சிருவீங்க? உலகம் சொல்லும், நீ பசினால சாவ, நீ தாகத்தினால சாவ. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மரித்தாலும் பிழைப்பாய். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, கிறிஸ்துவ ஜீவியத்தில் மட்டும்தாங்க ஒரு முடிவே என்று ஒன்று கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் முடிவுன்னு ஒன்று. அல்லேலூயா. கவனிக்கிறவங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன கிடையாது? ஆமாம், ஸ்டாப் புள்ளியே கிடையாது, ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அப்புறம் இறந்துட்டாங்களே பாஸ்டர், நிறைய பேர் மரிச்சிருக்கிறாங்களே, அது புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறாங்க. பரதேசில் அவரும் ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க. நாமளும் அங்கே தான் என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. முடிவு என்னவோ அங்கே தான். இந்த உலகத்தில் வருகிற காண்கிற இவைகள் அல்ல நித்தியம். தேவனோடு கூட இருக்கிறது தான் நித்தியம். இந்த உலகத்தில் இந்த நாளில் பிறக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு முடிவு என்று ஒரு நாள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. யார் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் சம்பாதித்தாலும் கையில் அக்கில் வச்சுட்டு கொண்டு போகிறது இல்லை. எல்லாம் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்?
ஆமாம். ஆனால் வித்தியாசம் என்னன்னா, எனக்கு அந்த விசுவாசம் உண்டு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் என் கண்களை திறப்பேன், தேவனுடைய பிரசன்னத்தில் என்னுடைய கண்களை திறப்பேன். அல்லேலூயா. ஆமாம், மகா ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கூட என்னுடைய சத்தமும் அங்கே என்ன செய்யும்? ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிற சத்தமாக என்ன செய்யும்? இருக்கும். காரணம், அவரே என் இரட்சகர், அவரே என் விடுவெள்ளி, அவரைத்தான் இந்த உலகத்தில் ஆராதிக்கிறேன், அவரை தான் சந்திக்க தான் ஆயத்தமாகிறேன். அவரோடு கூட இருப்பது தான் என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் அவரோட கூட இருக்கணும். அவ்வளோதான். அல்லேலூயா. அந்த விருப்பம் இருக்கிறவங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை நம்பினீங்கன்னா உனக்கு முடிவே கிடையாது, புல் ஸ்டாப்பே கிடையாது. ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னா, சொல்கிறாங்கல்ல, பேசுகிறாங்கல்ல, உலகத்துலேருந்து வார்த்தை வருதில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க வாயை நான் அடைச்சிக்கிடுவேன். அவங்க வாயை நான் அடைக்கிறதுக்கு நீ என்னை விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? நம்பணும். என்னை நம்பணும், என்னை முழுமையுமாக நம்பணும். என் மேலே நம்பிக்கையே இல்லை, ஆனால் அவங்க வாயை நான் அடைக்கணும். அது எப்படி முடியும்? உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, நீங்கள் நம்பலை, சந்தேகத்தோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் எப்படி உங்களுக்காக கிரியை செய்ய முடியும்? எசேக்கியா ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தார். ஜனங்கள் எசேக்கியாவின் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் மீது விசுவாசமாய் இருந்தாங்க. கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். அல்லேலூயா. இதனாலும் உலகம் நம்மை விட்டு அகலுவதாக. கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். சரி, இப்படி ஒரு என்ன செய்கிறான்? மிரட்டான். இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்திலிருந்து, உலக வார்த்தைகள் அவனோட என்ன செய்கிறது? வருகிறது. இதை அவர்கள் எதிர்கொண்டார்களா? இவர்கள் ஜெயித்தார்களா? அப்படின்னா வாசிக்கலாம், 19ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். அவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இப்போ உலகத்திலேருந்து ஒருத்தன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பார்த்தது, அவன் கண்டது, அவன் யோசித்தது, அவனுடைய மூளை அறிவில் எட்டுனதை வச்சு என்ன செய்வான்? பேசுவான். அப்படி தானே? இப்போ ஆண்டவரை அறியாதவன் எதை வச்சு பேசுவான்? அவன் உலகத்தில் எதை பார்க்குறானோ அதை, அந்த அனுபவத்தை வைத்து என்ன செய்வான்? பேசுவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் செய்கிறதும் ஒர்க் அவுட்டு ஆகாது, அது வேலை செய்யாது. இப்போது இந்த சனகரிப்பு என்ன சொல்கிறான்னா, நான் முன்னாடி இருக்கிற ராஜ்யங்களை என்ன செஞ்சேன்? ஜெயித்தேன். முன்னாடி இருக்கிற ராஜ்யங்களை நான் ஜெயித்தேன். அவர்களுடைய தேவர்களும் அவர்கள் என்ன செய்யலை? காப்பாற்ற முடியலை. என்ன 15ஆம் வசனத்தில், இப்பொழுதும் எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யுங்க? உங்களுக்கு போதிக்கிறதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவனை நம்பவும் வேண்டாம். ஏனென்றால் இந்த ஜாதியின் தேவனும் இந்த ராஜாக்களின் தேவனும் தன் ஜனத்தை தன் கைகளுக்கு என்ன செய்தாங்க? பிதாக்களின் கைகளுக்கும் தப்புவிக்க கூடாது இருந்தது. உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு எப்படி தப்புவிப்பார்? இப்போ இவனுடைய விசுவாசம், இவனுடைய நம்பிக்கை என்ன? இவன் தெய்வம்னு நினைக்கிற சில காரியங்களை குறித்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். இந்த ஜனங்களும் தெய்வத்தை தான் கும்பிட்டாங்க, இந்த ஜனங்களும் தெய்வத்தை தான் ஆராதிக்கிறாங்க. நாங்கள் போய் போருக்கு நிற்கும் போது அவங்களும் போய் கோயிலில் தான் என்ன செஞ்சாங்க? நின்னாங்க. ஆனால் அவர்களை நாங்கள் மடங்கடித்து ஜெயித்தோம். அதே போல உங்களையும் என்ன செய்வோம்? ஜெயிப்போம். ஆகவே எசேக்கியா சொல்கிறத என்ன செய்யாத? நம்பாத. உலகத்திலிருந்து வருகிற வார்த்தை எப்படி வருது பாருங்களேன். இப்படித்தான் நிறைய கோயிலுக்கு நானும் அலைஞ்சேன், ஒரு கோயிலும் என்ன செய்யலை. இல்லையா? கோயிலாக அலையிறது அல்ல விசுவாசம். ஒரே தேவனை அறிந்து, அந்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து, உண்மையுள்ள தெய்வத்தை பிடித்து கொண்டு அவர் சார்பில் அவரை அண்டி நிற்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. ஒருத்தங்களை பேய் பிடிச்சி கொண்டு வந்தாங்க, ஜோம் பண்ணி அனுப்பணும். அவங்க அடுத்து கோடாங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. அவன் தோலை உரித்து அனுப்பணும். அட்டி வெளுன்னு வெளுத்து பிரின்னு பிரித்து திருப்பி அனுப்பிவிட்டு இங்கே மறுபடியும் வந்து, ஐயா என்னாச்சு? உரிச்சிட்டாங்க ஐயா, கொஞ்சம் ஜோம் பண்ணி. நாங்கள் தான் ஜோம் பண்ணுறோம், இன்னும் 2 நாளில் சரியாயிரும், தொடர்ந்து சர்ச்சுக்கு வர சொன்னோமே, நீங்கள் ஏன் போனீங்க? இல்லையா, சீக்கிரமாக ஏதாவது ஒன்று நடந்துடணும், ஏதாவது ஒன்று. நான் தான் சொல்கிறேனே, விசுவாசத்தோடு இருங்க சரியாகும் அப்படின்னு சொன்னால் எளிமையாக ஆண்டவர் சுகமாக்குறாரு. இவங்க போய் சாட்டையில் வாங்கணும் வாங்கிட்டு வந்து அப்புறம் இங்கே தான் சரியாச்சு. அடி தேவையா? அடி வாங்காமல் அந்த பிள்ளை பாவம், சின்ன பிள்ளை அடி வாங்கி அது சுருண்டு, அது உடம்புலையும் அவஸ்தைப்பட்டு, உடம்புக்கு உள்ளேயும் அவஸ்தைப்பட்டு, கடைசியில் சுகமாச்சு. ஆனால் ஆலயத்துக்கு வரல. கர்த்தர் நல்லவர். என்ன இப்படி நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க?
சுகத்தை பெற்றுக்கொண்டவனே அவங்க ஆட்டுக்கு கிளம்பிடுறது. ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். யார் உண்மையான தெய்வன் அறிந்ததுக்கு அப்புறம் பின்னாடி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. கிறிஸ்துவை அறிந்து அவருடைய காரியங்கள் எல்லாம் அறிந்தவங்க பின்னாடி என்ன செய்ய மாட்டாங்க? பின்வாங்கி போக மாட்டாங்க. இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டவர்கள் பின்வாங்கி என்ன செய்ய மாட்டாங்க? இயேசுவை குறித்து முன்பு முழுவதுமாய் அறிந்தவர்கள் பின்வாங்கி போக மாட்டாங்க. இவர்கள் பாதியில் வந்ததுனால என்ன செஞ்சிடறாங்க? உலகத்திலிருந்து வார்த்தை வருது, அந்த தெய்வத்தை கும்பிட்டு அவங்களுக்கும் நாங்கள் இதை செய்தோம், உங்களுக்கும் இதை செய்வோன்னு அவங்க கர்ஜிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் யோசித்து அவங்க மாறி தகைச்சு போய் நிற்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கலை. அல்லேலூயா. உங்களை திகைக்க வைக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறட்டும், நீங்கள் சொல்லுங்கள், இதை மாற்ற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இதை மாற்ற கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துட்டால் போதுங்க, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசத்தோடு நம்ம அவருடைய சமூகத்தில் இருப்போமானால் மாற்றுவார். இங்கே சொல்கிறாரு, தப்புவிக்க கூடாமல் இருந்ததே அவனுடைய ஊழியக்காரங்கள் கர்த்தருக்கு விரோதமாக சொல்லுகிறத என்ன செய்கிறான்? எசேக்கியா கேட்குறான். எசேக்கியா கேட்ட உடனே அவர் 20ஆம் வசனத்தில், இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்றாங்க? பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஆலயத்துக்குள்ள ஓடி வந்துருங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்துருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி அபயமிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை என்ன செய்வேன்? இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உலகத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு, உலகத்தில் ஒரு சோதனை, உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் சூழ்நிலையில், வாழ்க்கையில், குடும்பத்தில் எதுவாக இருக்கலாம், பிரச்சனையா, முதல்ல உங்கள் கண்கள் நோக்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தை. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வர உங்களுக்கு வரணும் அப்படின்னா உங்கள் இருதயத்தில் முதலாவது விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யும்? கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லை, விசுவாச வாழ்க்கை இல்லை, தேவனை தேடுகிற வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனை சார்ந்து கொள்ள அண்டிக் கொள்ளுகிற, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற இருதயம், சிந்த, நினைவு வாழ்க்கையில், குடும்பத்தில் இல்லை அப்படின்னா நம்ம காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியிலே தான் என்ன செய்யும்? நிற்கும். ஆனால் எந்த சூழ்நிலையானாலும் எல்லா நேரத்துலையும் உங்கள் இருதயம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுமானா, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஊரில் இருக்க உலகத்தில் இருக்கிறவனா தேடாமல் தேவ சமூகத்தை தேடுமானா, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய செட்டின் நிழலில் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் அவர் செட்ட நிழலுக்குள்ளே வந்து பாருங்களேன். ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை கலங்கடிக்குதா, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து பாருங்க, அது பனியை போல உருகும். அந்த பிரச்சனை நிச்சயம் மாறும். ஏன்னா தீர்வே இங்கே தான். நீங்கள் இங்கே தான் ஆண்டவரத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. இங்கே அபயமிட்டார்கள். உடனே கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. இங்கே கர்ச்சிக்கிறான், எத்தனையோ ஜனங்களை கொன்று குவித்தோம், எத்தனையோ ராஜ்யங்களை பிடித்தோம், எத்தனையோ தேவர்களை கும்பிட்டாங்க, அவங்க எல்லாரையும் அழித்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினோம், அதே போல உங்களையும் ஆக்குவோன்னு கர்ச்சித்தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஒரே ஒரு தூதன் பராக்கிரமசாலி காலி, சேனைகளின் அதிபதி காலி, சேனையின் தலைவர் காலி. 3 டீம் அவுட்டு. அதாவது வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் இருக்கிற சகல பராக்கிரமசாலி, இவங்க வேலையாட்கள், அதாவது சொன்னபடி செய்து முடிக்கிற பராக்கிரமசாலி. எப்தாவின் குமாரன் என்ன செய்கிறான்? எப்தா பராக்கிரமசாலி. தாவீது கூட நிறைய பராக்கிரமசாலி இருந்தாங்க. சிங்கத்தின் கெபிக்குள்ளே போய் சிங்கத்தை கொல்ற ஆட்கள் அவங்கெல்லாம். ஆளை பார்க்க அப்படி தெரியாது, ஆனால் பராக்கிரமசாலியாக இருப்பாங்க. கைக்குள்ளே பட்டயம் உருவி போகத்தக்கதாய் வெட்டுகிற பராக்கிரமம் பலமும் அவங்களோட கூட இருக்கும். அப்போது இங்கே பராக்கிரமசாலிகள், இவங்க சொன்ன வேலையை யார் எவரெல்லாம் கிடையாது, வெட்டிட்டு வந்து என்ன செய்வான்?
நிற்பான். அவன் அவ்வளோ பராக்கிரமசாலிகளாக இருப்பாங்க. பராக்கிரமசாலிகளை கொன்றுட்டாரு, அழிச்சிட்டாரு. அடுத்து தலைவர் யாரு? இந்த பராக்கிரமசாலிகளுக்கு தலைவன். இவன் தலைவன் சொன்னானா அந்த பராக்கிரமசாலி செய்வான். அந்த தலைவனுடைய டீம் அவுட். அடுத்து சேனாதிபதி யாரு? இந்த தலைவர்களை நடத்துகிற சேனாதிபதி. அல்லேலூயா. இந்த 3 டீமும் காலி. இப்போ சனகரிப் ராஜா எப்படி போனான்னு தெரியுமா? செத்த முகமாய் தன் ஊருக்கு என்ன செய்யறான்? திரும்பி போறான். திரும்பி போனவன் உயிரோடவும் இல்லை. அவனுடைய இரத்த சொந்தமானவனே அவனை என்ன செய்கிறான்? கொலை செய்து முடிக்கிறாங்க. கவனிங்க, அவனுடைய முடிவு இப்படித்தான் முடியுது. யாரை எதிர்த்தவன்? யாருக்கு விரோதமாக நின்னா நினைக்கிறீங்க? எசேக்கியா அவன் மனிதன். அவனோடு கூட இருக்கிற தேவனை எதிர்த்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். அவன் கடவுளை உங்களை நம்ப பண்ணுவான், நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு அவனை குறித்து நம்பிக்கையை இழக்கும்படியாய் தேவனை குறித்து பேசுகிறான். அந்த தேவரெல்லாம் அவங்களை காப்பாற்றலை, இந்த தெய்வமும் உங்களை காப்பாற்ற மாட்டான். நீங்கள் எதை செஞ்சாலும் ஒன்றும் நம்ப முடியாது. அது வெறும் உங்களுடைய வெறும் அவநம்பிக்கை. நீங்கள் வெறும் மனப்பிராந்தியில் என்ன செய்கிறீங்க இருக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் தவறு, இதெல்லாம் உண்மை கிடையாது. என்னென்ன வார்த்தைகளாமோ என்ன செய்கிறான்? இருதயத்தை கலங்க பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு தூதன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்கு கர்த்தர் அனுப்புகிற ஒரே ஒரு தூதன் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். எசேக்கியா தீர்க்கதரிசியோடு சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக காத்திருந்தாங்க. அவர் முழுமையுமாக நம்பி இருந்தாங்க. உலகத்தின் பக்கம் செவி சாய்க்கலை, உலகத்தின் பக்கம் தன் காதை திருப்பலை, உலக வார்த்தைகளுக்கு தன் இருதயத்தை திறந்து கொடுக்கலை. உலகத்தில் ஒரு மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை சந்தேகப்படலை. ஆமாம் அந்த நாட்டுக்கு அப்படி நடந்துச்சு, ஆமாம் அந்த கூட்டத்துக்கு அப்படி நடந்துச்சு, ஆமாம் அந்த வீட்டுக்கு அப்படி நடந்துச்சு, என் வீட்டுக்கு அப்படி நடக்கும். இல்லை, என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரோ அதை எனக்கு செய்வார். என் வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேறும். அது நன்மையானாலும் தீமையானாலும் எனக்கு குறித்ததை அவர் செய்வாரானால் அது என் வாழ்க்கையில் நன்மைக்காகவே இருக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் இருந்ததானா யாரையும் எங்கேயும் எப்பையும் ஜெயிக்கலாம், மேற்கொள்ளலாம் கிறிஸ்துவின் பலத்தோடு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த பலன் வருகிறதா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உலகத்தை நம்பாதீங்க, உலக மனிதர் வார்த்தையை கேட்காதீங்க. அல்லேலூயா. ஆமாம், குரங்கு பொம்மையாக மாறிடுங்க. கண்ணை மூடிடுங்க, காதை மூடிடுங்க, வாயை. ஆண்டவர் சமூகத்தில் மட்டும் எல்லாத்தையும் திறந்துருங்க. இங்கே மூடிடக்கூடாது. அல்லேலூயா. இங்கே மூடிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வசனத்தை வாசனை முடிக்கும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலக்கவும், பார்வோனின் பலத்தினால் பலப்படவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும், எகிப்தின் நிழலுக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்து அதுல நம்ம மறைஞ்சி ஒழுங்கா அழகா வாழ்ந்துடலான்னு நினைக்கிற எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும், எகிப்துக்கு நிழலுக்கு ஒதுங்கின உங்களுக்கு அது என்ன செய்யுமா? லட்சயமா இருக்கும். அல்லேலூயா. உலகம் எகிப்துக்கு சமமாய் காட்டப்படுகிறது. எகிப்துக்கு போனீங்க அப்படின்னா எகிப்து உங்களுக்கு வெட்கத்தையும் லட்சையும் என்ன செய்யும்? கொடுக்கும். உலகம் நமக்கு என்னத்தான் கொடுக்கும்? காட்டும் பொழுது நான் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன். செல்லை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நல்ல சூப்பராக பலன்னு அழகாக பார்க்க நீட்டாக இருந்துச்சு, நல்ல அழகாக இருந்துச்சு. ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்தால் கண்ணொண்டு பார்க்க முடியல, அவ்வளோ கேவலத்தின் உச்சத்தில் இருக்குது. அதை சுரண்டி பார்த்தா சொரணம் எல்லாம் வருது. ரிட்டன் நாட் அவைலபிள்னு போட்டேன். ரிட்டனும் பண்ண முடியாது, போட்ட காசு வேஸ்ட். பார்க்க பளபளப்பாக தோன்றுறது, பார்க்க பிக்சர் என்னவோ என்ன செய்யுது, ஆமாம் இந்தான்னு காட்டுறான். ஆனால் வந்தது என்னது? ஆமாம், கண்கொண்டு பார்க்க முடியல. தூக்கி நேராக குப்பையில் போடுவதற்கு ஏற்ற சாயலோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தை நம்பினீங்கன்னா பார்க்க பளபளப்பாக தோன்றும், ஆனால் பின்னாடி எப்படி இருக்கும்னா குப்பையில் போடுற மாதிரி தான் வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும். உலக சிந்தை, மாமிச சிந்தை மரணம்.
ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தோடு கூட என்ன செய்யாதீங்க. ஆமாம், நீங்கள் உலகத்துக்கு கூட போயிட்டீங்க அப்படின்னா இங்கே உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பாருங்கள். என் வாக்கை கேளாமல், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளாமல் விசுவாசிக்காமல் பார்வோன் பலத்தினால் பலப்படவும், உலகத்தில் போய் ஆசீர்வாதங்களினால் பெற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கிற நன்மைகளால் நிரப்பப்பட்டு உலகத்தில் வாழ்ந்து உலகத்தை சார்ந்து உலகத்தோடு கூட ஐக்கியம் இப்படியே நான் வாழ விரும்பினால், உலகத்தின் பார்வோனின் பலத்தினால் பலப்பட நான் விரும்புவேன் என்று சொன்னால், எகிப்தின் நிழலுக்குள்ளே நான் மறைந்து கொள்ள, எகிப்தின் செட்டையினுக்குள்ளே நான் உள்ள போக விரும்புவேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு போகிற உங்களுடைய முரட்டாட்டமுள்ள புத்திரர். அங்கே போகும்போதே எப்படி மாறிடுறாங்களா? முரட்டாட்டமாக என்ன செஞ்சிடறாங்க. இன்னும் போகிறதுக்கு முடிவு எடுக்கும் போதே என்ன செஞ்சிடுறது, முரட்டாட்டம் வந்துடுது. வந்த உடனே ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஐயோ, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாக இருக்கும், எகிப்துடைய நிழல் உங்களுக்கு லட்சையை உண்டு பண்ணும், அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தத்தையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யும், கொடுக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கடந்துடும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏசாயா 30:18 வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லுது, ஒருவேளை நீங்கள் உலகத்தின் சார்ந்து, உலகத்தின் வருகிற உங்கள் சுய யோசனை மீது சார்ந்து, உங்கள் சுய எண்ணத்தின் மீது சாய்ந்து, உங்களுடைய சுய விருப்பத்தின் மீது சாய்ந்து உலகபூர்வமாய் நீங்கள் ஏதாவது செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், இல்லை உலகத்தோடு கூட கலந்து உலகத்தோடு கூட சார்ந்து நம்முடைய இருதயம் போயிருக்குமானால் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம், ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, சாரக்கூடாது, உலகத்தோடு ஐக்கியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி உலகத்தோடு கூட கலந்திருப்போமானால், ஒருவேளை நம்முடைய சுய யோசனை நிமித்தமாய் சென்றிருப்போமானால் இந்த நாளிலே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராய் திரும்புவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய இருதயம் நம்மை மீண்டும் அழைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வசனத்தை வாசித்தபடி கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார், அவர் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், அவர் நீதி செய்கிறவர், அவர் உங்களுக்கு காத்திருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார்.